peacemakers of Christo. உன் சாபத்திற்கு காரணம் உன் காதுகளும் பேச்சுகளுமா? இன்று நீ எதனால் கட்டப்பட்டு இருக்கிறாய்? மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32வது வசனத்துல காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா, நாளிலே 4 பேரு ஒரு காது கேளாதவனையும் செவிடனையும் பேச்சு சரியா வராதவனையும் அழைத்து வந்து ஆண்டவரே இந்த மகனை சுகமாக்குங்கள் என்று உம்மிடம் இறைஞ்சி மன்றாடினார்கள். ஆண்டவரே, அப்பா, இந்நாளிலும் எத்தனையோ காது கேளாதவரும் பேச்சற்றவர்களும் ஆண்டவரே அன்பு உள்ளம் படைத்தவர்களாக, ஆண்டவரே கருணைக்காக அன்புக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி, தெய்வ கர்த்தாவே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு காது நல்லா கேக்குது ஆண்டவரே, என் வாய் நல்லா பேசுது சுவாமி, அதுதான் என் வாழ்க்கையிலேயே பிரச்சனையாக மாறி போய்விட்டது ஆண்டவரே. என் ராஜாதி ராஜாவே, என்னுடைய காதை வைத்துக் கொண்டு நான் ஏகப்பட்ட பாவங்களை செய்தேன் சுவாமி. ஆமாப்பா ஆண்டவரே, அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல என்ன நடக்கிறது, அவன் என்ன பத்தி சொன்னானா, அடுத்தவனை பத்தி சொன்னானா, என் கணவனை பத்தி சொன்னானா, மாமியாரை பத்தி சொன்னானா, மருமகளை பத்தி சொன்னானா என்று தேவையில்லாத விஷயங்களை ஆண்டவரே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய செவு ஆண்டவரே, நான் இங்கு இருந்தாலும் எல்லா திசையிலும் எல்லா செவுர்களிலும் என் காதை நான் வச்சிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, தேவையில்லாத செய்திகளை என் வாழ்க்கைக்குள்ளாய் என்னுடைய செவிகளுக்குள்ளாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அந்த மனிதன் திக்கற்றவன் ஆண்டவரே, பேச்சில் பேசாதவன் ஆண்டவரே, பேச்சு சரியா வராதவன் ஐயா, தெய்வ ராஜாவே. இந்நாளிலே வாயினால் கெட்ட குடும்பங்கள், வாயினால் கெட்ட ஆண்கள், வாயினால் கெட்ட பெண்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. வாயினால் கெடுத்தவர்கள் ஏராளம் ஆண்டவரே, வாயினால் அழித்தவர்கள் ஏராளம் சுவாமி. ஆமப்பா என் தெய்வ ராஜாவே, உன்னத வார்த்தையை, பரிசுத்த வார்த்தையை, ஆண்டவரே வாழ்வு கொடுக்கும் வார்த்தையை நான் பேசாமல் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசினேன் ஆண்டவரே. என் மனைவியை கெட்ட வார்த்தையில திட்டினேன் ஆண்டவரே, அவளை அவமானப்படுத்தினேன் ஐயா. என் கணவனை என் வார்த்தையின் நிமித்தமே அவன் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு, அவன் அடிமை ஆகிற அளவுக்கு, அவமானப்படுகிற அளவுக்கு ஆண்டவரே நான் அவனை தகாத வார்த்தையினால் திட்டினேன் ஐயா. அவனை ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையினாலே புண்படுத்தினேன் சுவாமி. ஏசப்பா, வாழ்வு தரும் வார்த்தையை என் பிள்ளைகளிடம் நான் பேசாமல் ஆண்டவரே சபிக்கிற வார்த்தையை என் பிள்ளைகளிடம் நான் பயன்படுத்தினேன் ஆண்டவரே. அப்பா, தம்பி, வாயா அப்படி என்று சொல்லாமல் அடங்காதவனே, திருடனே, பொய்யனே, நாசமா போவடா அப்படி என்று பல வார்த்தைகளை கூறி என் பிள்ளைகளை ஆண்டவரே நான் அழைத்தேன், சபித்தேன் சுவாமி. அது அனைத்திற்கும் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் வாயின் நிமித்தமே என் அப்பாவை நான் சபித்தேன் ஆண்டவரே. என் வாயின் நிமித்தமே என் அம்மாவின் மனதை நான் உடைத்தேன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஐயா. என் வார்த்தையின் நிமித்தமே
என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுடைய உறவுகளை ஆண்டவரே முறித்து கொண்டேன் ஆண்டவரே. இன்று நான் அனாதையாக கிடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, வாழ்வு கொடுக்கிற வார்த்தையை நான் பேசாமல் ஆண்டவரே எத்தனையோ பேர்களை அவமானப்படுத்தினேன், இழிவுபடுத்தினேன், தரக்குறைவாக பேசினேன், தப்பு தப்பா பேசினேன் ஆண்டவரே. அவர்களை மயக்கினேன் ஆண்டவரே. அவர்களிடமிருந்து ஆண்டவரே காமங்களை மோகங்களை நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. இயேசுவே, பணத்திற்காக என் வாயை பயன்படுத்தினேன் சுவாமி. மயக்கி மயக்கி நான் பேசினேன் ஆண்டவரே. பொய் சொன்னேன் ஆண்டவரே. திருடினேன் ஐயா ஆண்டவரே. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினேன். என் வாயின் நிமித்தமே இன்று என் குடும்பம் அழிந்து கொண்டு இருக்கிறது, அழிந்தும் போய்விட்டது சுவாமி. என் வார்த்தை நிமித்தமே ஏசப்பா என் வாழ்க்கை கெட்டு போச்சு ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இன்று நான் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் நான் அனாதையாக கிடக்கிறேன் ஐயா. உம்மையே நோக்கி வருகிறேனே சுவாமி. ஏசப்பா, அந்த மகனை அதனுடைய காதையும் ஆண்டவரே அவனுடைய வாயையும் நீர் ஆசீர்வதித்தீர் ஐயா. இன்றைய நாளில ஒவ்வொரு கணவனுடைய, மனைவியுடைய, மகனுடைய, பெற்றோர்களுடைய நாவை ஆசீர்வதிங்க. பெண்களுடைய நாவுகளை ஆசீர்வதிங்க ஐயா. அனாவசர பேச்சுகளை பேசுறதுக்கு அவர்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா அதை கற்றுக் கொடுங்க. அப்படி பேசக்கூடாது என்று சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிங்க. ஒவ்வொரு காதுகளும் உன்னதத்தை பின்பற்றட்டும் ஐயா, உன்னதத்தை கேட்கட்டும் ஐயா. பரிசுத்த வார்த்தைகளை உள்ளே செலுத்தட்டும் ஆண்டவரே. மாய மந்திர தந்திரங்களை கிடையாது சுவாமி. இயேசுவே, ஒவ்வொரு நாவிலும் உண்மை வரட்டும், நீதி வரட்டும், பரிசுத்தம் வரட்டும், அன்பு வரட்டும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு, நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ
பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம். நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.